பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10:23. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். இந்த வாசித்த வேதவசப்படி ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும்போது சில மத தீவிரவாதிகள்னாலே நமக்கு துன்பங்கள் வரலாம், துன்பப்படுத்துகிறவர்கள். அதனால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். ஒரு பட்டணத்தில் பிரச்சனைனா மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். நம்ம அதிலே நின்று போராடக்கூடாது, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது நம்ம ஒரு பட்டணத்துக்கு இன்னொரு பட்டணத்துக்கு ஓடி போகிறோம். நம்ம இன்னும் மற்ற இடத்துலாம் அப்படியே சுவிசேஷம் அறிவித்து திரும்ப 1 வருஷம் 2 வருஷம் கழித்து திரும்பி இதே பட்டணத்துக்கு வரும்போது அப்போ இருந்த இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். எதிர்த்தவன் சுவிசேஷத்துக்கு விரோதமாக எதிர்த்தவன் இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டான். மற்றபடி தீமையோடு எதிர்த்து நிற்க வேணாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஜெனரேஷன் போனால் இன்னொரு ஜெனரேஷன் வரும்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஜென்ரேஷன் போயிட்டு அடுத்த நியூ ஜென்ரேஷன் வரும்போது சுவிசேஷம் அறிவிக்கும் போது அது அவர்கள் ஈஸியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அமையும். அதனால் நாம் இஸ்ரவேலோட அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வருகை, நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணம் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ஆண்டவர் வருகை வரைக்கும் இது சொல்லி முடியாதுன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். நாமும் இது சீசர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவோட சீசர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இந்த ஒரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. நாம் நமக்கு ஏற்றாற் போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீசர்களை நாம் நமக்கு வசதிக்கு இந்த சீசர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதுபடி தான் நம்மளும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நமக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம அந்த பட்டணத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பட்டணத்தை விட்டு விலகி போயிடணும். ஒரு தனிநபர் பிரச்சனை பண்ணால் சரி, ஒரு கூட்டாக பிரச்சனை பண்ணாலும் நம்ம தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த மே மாதம் 5ஆம் தேதி மே மாதம் 6ஆம் தேதி 5ஆம் மாதம் மே மாதம் 5ஆம் மாதம் 2024 வருஷத்தை காண முடியாது. உங்கள் ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பட்டணத்தை உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேதவசனப்படி ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு பலப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்குள்ளாக இஸ்ரவேலுடைய பட்டணங்களால் சுற்றி முடியாதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜென்ரேஷனும் கடந்து போகிறாங்க, இன்னொரு ஜென்ரேஷன் கடந்து வராங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் சுவிசேஷம் திறம்பட அறிவிக்க ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் அப்படியே நடத்துகிறதுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் மாட்டேங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.